தொடர்ந்து தரங்கம்பாடியில் கடல் சீற்றத்தோடு காணப்படக்கூடிய நிலையில் அதன் ஆபத்தை உணராமல் அங்கு மக்கள் செல்ஃபி எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கிருஷ்ணகுமாரிடம் கேட்கலாம். கிருஷ்ணகுமார், இப்போ காவலர்கள் ஏதேனும் அவர்களை தடுக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்காங்களா? மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கா? விவரம் என்ன? காயத்ரி, மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று அதிகாலை முதல் பலத்த மழையானது பெய்து வருகிறது. தரங்கம்பாடி தாலுகாவில் அதி கனமழையானது பெய்து வருகிறது. இந்நிலையில் இன்று தரங்கம்பாடியில் நேற்று காலை முதலே கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இந்த மயிலாடுதுறை மாவட்டமானது ஒரு ஆன்மீக தளம் மயிலாடுதுறைக்கு சுற்றுவட்டார திருக்கடையூர், திருமணஞ்சேரி போன்ற கோயில்களுக்கும் நவகிரக கோயில்களுக்கும் வரும் பக்தர்கள் பொதுவாக பகுதியில் கடற்கரைக்கு செல்வதை வழக்கமாக வைத்திருப்பார்கள். கடந்த 2 நாட்களாக கனமழை காரணமாக தரங்கம்பாடி கடற்கரையானது வெறிச்சோடுகிறது. சுற்றுலா பயணிகள் மீனவர்களுக்கு எச்சரிக்கப்பட்டுள்ளதால் மீனவர்கள் கூட கடற்கரையில் நடத்துகிறது. ஆனால் வெளியூர்களிலும் சுற்றுலா பயணிகள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கனமழை பெய்யும் தகவல் தெரியாமல் இங்கு வந்துவிட்டவர்கள் வழியின்றி கடற்கரை பகுதிக்கு சுற்றி சென்று வருகிறார்கள். மீனவர்களுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் என இதுவரை எந்தவித தடையும் விதிக்கப்படவில்லை. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் ஏராளமாக 25க்கும் மேற்பட்டோர் தற்போது கடற்கரை பகுதியில் குவிந்து கடலை கண்டு ரசித்து சென்றிருக்கின்றனர். நன்றி கிருஷ்ணகுமார். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கலாம்.